நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. போன எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தவர்களின் பெயர்கள். கேள்விக்கு பதிலளித்தவர்கள் ஆனந்தி மற்றும் சிங் தமிழரசில். உங்கள் இருவருக்கும் நன்றி. மேலும் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் சொன்னால் உங்கள் பெயர்களும் வாசிக்கப்படும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணும் அனைவருக்கும் நம்ம கார்ட்டூன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். இப்போ கூட ஒன்றும் இல்லைக்கா, நானும் நீங்களும் பார்த்தா ஒரே மாதிரி தானே இருக்கும். நீங்கள் கட்டியிருக்க தாடியோட அங்கே போயிடுங்கக்கா, யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. ஐயோ என்னம்மா, நீங்கள் இவ்வளோ பெரிய மனசு பண்ணி அக்காவுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க. அக்காவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா. இல்லைங்க, எனக்கு என் மனசு உறுத்தாதான். இப்போ அவர் எப்படி என் கூட வாழுவார் நீங்கள் சொல்லுங்கள். இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு யாருன்னா கொடுக்க முடியுமா? நீங்களாவது கொஞ்சம் பேசுகிறீங்களா? அக்கா ஒன்று முடிவு பண்ணிட்டா அவ்வளோதாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நாங்கள் பேசிட்டு என்னன்னு சொல்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா பொய்யா சொல்கிறீங்களான்னு தெரியலை, சமாளிங்க. அப்படி நீங்கள் உண்மையாக நீங்கள் பேசுகிற மாதிரினா. உங்களுக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் வேணும்னே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் எதை தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, எங்கள் அத்தை அங்கே தேடிக்கிட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு வரேன். அலமேலக்காவுக்கு எடுத்து நீங்கள் தான் சொல்லணும். பார்க்குறேங்க. எங்கே போனுச்சு இந்த பாப்பா? கல்யாணத்தை முடிச்சு போட்டு எல்லாம் இங்கே நிற்கிறோம். ஐயோ, இவ என்ன இவ கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கா? இவ இல்லாத போலாத்தியெல்லாம் நம்மளை பற்றி சொல்லி விடுவா. முத நாளே இவ இப்படி சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது? சரி உங்கள் மாமியார் வராங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். என்ன மாமியார் வராங்க அப்புறம் பேசுகிறேன்றா? என்னத்த சொல்லியிருப்பான்னு தெரியலையே. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரில ஆக்டிங்க போடணும். என்னத்த சொன்னான்னு ஒன்றும் புரியலை. சரி, அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஒரு 2 நாள் அப்படியே நடிப்பை போட வேண்டியதான். இவளுக்கு இப்போ தானே தெரியும். இவளையே நம்புறா. இவளை பற்றி இல்லாத பலத்தையும் சொன்னா இவையா அவகிட்ட பேச போறா? பார்த்துக்கலாம். இதெல்லாம் உனக்கு சாதாரண நடிப்பாங்க. சரிங்க, நான் வரேன். ஏடி சின்ன பண்ண, என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க என் மருமகிட்ட? உங்களோட அருமை பெருமையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். விஷம் பிடிச்சத என்னத்த சொல்லி வச்சான்னு தெரியல. இதில் வேற அருமை பெருமைங்கிற. நம்மளுக்கு ஏதோ அருமை பெருமை இல்லை. நீ இப்போ தானே உன் வீட்டுக்கு போயிருக்க, உன் மாமியா கிட்ட இல்லாத குலத்தெல்லாம் சொல்லி பார்த்துக்கண்டி உன்னைய. ஓ அப்படியாம்மா, சரி உங்கள் மாமியார் அங்கே தேடிக்கிட்டு இருந்தா. போ. தேடுதோ இல்லையோ, இப்போ நான் எதனா உன்னை பற்றி சொல்லிடுவேன்னு பயப்படுறேன், அப்படித்தானே? டென்ஷன் ஏத்தறாளே. சரி அமைதியா ரெடி பங்கச்சோம், நமக்கு சொத்து முக்கியம். சரி அதுக்கு எதுக்கு இஞ்சி தின்ன குரங்க மாதிரி வச்சிருக்க மூஞ்ச? நான் கிளம்புறேன். நீங்கள் ஏன் உன் மருமவளை புது மருமவளை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ. எப்பா, புது மருமகிட்ட ஏதாவது சொல்லிடுவோன்னு ஒரே பயம் அந்த கண்ணில் அந்த கிளவிக்கு. இவ என்ன இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா? ஏமா அன்னைக்கிளி சொல்லுங்க அத்தை. ஏமா என்னம்மா மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அத்தை அது ஒன்றும் இல்லை. ஏமா அவ ஏதாவது சொன்னாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அவகிட்டலாம் அவளா பேசாத. அவளா அதிகத்துன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பிரிக்கிறாளுவோ, சரியா? இப்படிலாம் மூஞ்ச வச்சுக்காம கொஞ்சம் மாத்து. புது பொண்ணு இப்படி வச்சுக்கிட்டு வந்தா ஊர் என்ன பேச்சோம்? சரிங்க அத்தை, நீங்கள் போங்க, நான் வரேன். சரி சீக்கிரம் வா. நீ இம்மா நேரம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியல. நேரம் அவன் அங்கே உங்கள் அண்ணன் தேடிக்கிட்டு இருந்தாரு. அதான் நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வா. சரிங்க அத்தை, நீங்கள் போங்க, நான் வரேன். ஐயோ, இந்த குற்ற உணர்ச்சியோட எப்படி நான் இவங்க வீட்டுக்குள்ளே போவேன்? அப்புறம் மணிக்கிட்ட என்ன நான் சொல்லுவேன்? இப்போதைக்கு வேறு வழி இல்லை. அண்ணனோட மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, போய் தான் ஆகணும். சரி, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். சீக்கிரமா அலமேலக்கா மனசு மாறுவாங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். அலமேலு திரும்படி. ஏண்டி இப்படி அமைதியாகவே இருக்க? எனக்கு உன்னை பார்க்க பயமாக இருக்குடி. ஏண்டி நான் எதனா பண்ண பயப்படுறியா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்னோட கடமை இன்னும் நிறையா இருக்குது. என் அம்மா என் அண்ணங்களுக்கு நான் நல்லது பண்ணணும். அந்த பொண்ணு தான் சொன்னால, நீ அப்படியே போயிருக்கலாம்ல. அங்கே யாருக்கடி உன்னை வித்தியாசம் தெரிய போகுது? நான் பேசாமல் என்னை மட்டும் யோசிச்சா என் குடும்பத்தை யாரடி பாப்பா? என் அம்மா அண்ணனுங்க, அப்புறம் வீட்டில் நான் ரொம்ப நாளாக வராத பார்த்து அக்கம் பக்கம் கேட்டால் என்னடி பதில் சொல்லுவாங்க? எங்கள் அம்மாவை என்ன சொல்லுவாங்க? என்னை பற்றி என்ன பேசுவாங்க? ஆல்ரெடி ஊரில் வறுமையில் இருக்கனால யாரும் மதிக்கிறது இல்லை. இப்போ நானும் அந்த யோசிச்சுட்டு என்னை மட்டும் யோசிச்சுட்டு போனால் என் குடும்பத்தை
பற்றி நினச்சி பாரு. சரி வா வீட்டுக்கு போவோம். ம் எங்கடி தாலி? தாலி உள்ள மறைச்சி வச்சிருக்கேன்டி வீட்டில். தெரியிறப்ப பார்த்துக்கலாம், அது வரைக்கும் சமாளிக்கிறேன். அம்மா கிட்டேயாவது சொல்லலாம்ல? சொல்கிறேன்டி, அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, நேரம் பார்த்து சொல்கிறேன். சரிடி, இந்த விஷயத்த நீ என்னடி உன் கூடவே இருக்க என்னையே நம்ப மாட்டியா? நான் யாருக்கும் சொல்லலடி. ம் ஆனால் எனக்கு அந்த ரவுடி பையன் உன் மாமாவை நினச்சாதான் பயமாக இருக்குது. அந்த கிழவியும் வந்து ஊர் புறா சொல்லியிருந்தா என்னடி பண்ணுவாங்க? அதே தான் எனக்கும் பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போக்கி பயந்துக்கிட்டு கடத்தின விஷயம் ஊருக்கு தெரிஞ்சுன்னா எல்லாரும் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வா பார்த்துக்கலாம். ம் சரிடி. சரி நான் மட்டும் வீட்டுக்கு போகிறேன், நீ போ. உன்னையும் நம்பலாம் முடியாது, வா நானும் வரேன். என் கஷ்ட நேரத்தில் சந்தோஷ நேரத்தில் எல்லா நேரத்துலையும் என் கூடயே இருக்க. நான் உனக்கு என்னடி செய்ய போகிறேன்? இங்கே பாரு, எதையும் எதிர்பார்த்து நான் உன் கூட பழகலை. ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டு, சரியா? அழாத. நான் காணும் கனா நீயா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். ஒரு வழியா நம்ம காதலிச்சு எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷங்க. ஆனா என்ன? ஆனா உங்க வீட்டில் உங்க அம்மா சம்மதிப்பாங்களான்னு தெரியலையே. அதுக்கு கவலைப்படாத, அம்மா சம்மதிச்சிருவாங்க. ஏன்னா என்னை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பயப்படாம வா. சரிங்க. அம்மா அம்மா ஜீவா, என்ன இது? அம்மா, இதை தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு. இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் நீ இவளை கூட்டிகிட்டு வந்துட்ட. அப்படி என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதோ புத்தம் புதிய தொடர்கதை விரைவில் நம்ம கார்ட்டூன் சேனலில் காண தவறாதீர்கள். நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தனர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். மற்றும் பேய் வீடு ஸ்பெஷல் எபிசோட் நம்ம கார்ட்டூன் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். தொடர்கிறது. ஐயோ ஐயோ ஐயோ, ஜோடி பொருத்தம் என் கண்ணில் பொத்திக்கிற மாதிரில இருக்கு. நானே என் புள்ள மேலே கண்ணை வைக்கிறேன். சொத்துக்காக அண்டை புழுக்க புழுக்கிறா பாரு தாய் கிழவி. சொல்கிற பொய்யும் நம்புற மாதிரி சொல்கிறாடா. கேட்டி லைலா, என்ன நான் சொல்கிறது உண்மை தானே? ஆமாம் ஆமாம்மா ஆமாம்மா, சூப்பர் ஜோடி. சரி சரிடா, இங்கே நிற்காம சீக்கிரம் நடந்து வாங்க, ஊருக்கண்ணெல்லாம் அப்புறம் பட்டுரும். என்ன ஆட்டாய், என்ன இது? நம்ம சுப்பிரமணி கூட யாரோ ஒரு பொண்ணு வந்து நிற்குது. ஐயோ, எவ கண்ணில் படக்கூடாதுன்னு இருந்தனோ அவ கண்ணில் முதல்ல போய் பண்ண வச்சுட்டே கடவுளே. இன்னைக்கு செத்த அம்மா குட்டை வாயை கொடுத்து வாயை மாட்டிக்க முடியுமா? நம்ம அமைதியாக இருப்போம். ஆமாம்மாட்டே, அவதான் என் மருமவ. ஏன் தூரத்து சொந்தம். அக்கா, தூரத்து சொந்தமாக இருந்தா என்ன, கிட்டத்து சொந்தமாக இருந்தா என்ன? உன் பக்கத்து வீட்டுக்காரி நானே. எனக்கு சுப்பிரமணியோட கல்யாணத்தை சொல்லாமல் விட்டுட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டாத்தா. ஐயோ, இவ வேற நிலமை புரியாம ரோட்ல நின்றுக்கிட்டு பேசிட்டு கிடக்குறாளே. சரி இப்போ நான் நம்ம சுப்பிரமணி கிட்ட பேசுறேன். ஐயோ, இருக்கிறதுல இவ இன்னும் அவனை டென்ஷன் ஆக்கி விட்டுருவா. எப்படியாவது இழுத்துட்டு போவோம். அப்பா சுப்பிரமணி, நேரமாவது பொழுது சாரத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும், வா. லைலா, ஏதாவது பேச்சு கொடுத்து அவளை பேசுவான்னு பார்த்தா அமைதியா இருக்க. நான் ஏன் பேச கொடுப்பேன்? என்னால இவகிட்ட வாங்கி கிடைக்க முடியாதுமா, சமாளிக்கவும் முடியாது. நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன். போ போ, இவ்வளோ முடிஞ்சா சமாளிச்சுட்டு போ. ஏம்மா அன்னைக்கிளி, மாமா சீக்கிரம். சரிங்க அத்தை. ஓ, பொண்ணு பேரு அன்னைக்கிளியா? எல்லாம் அம்சமான பேரா இருக்கே. ஏம்மா என்ன ஊர்மா நீனு? ஐயோ, இவ ரோதனை பெரிய ரோதனையா இருக்கே, தலைவலியா இருக்குது. ரோட்ல நின்றுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறா. ஏம்மா நேரமாவது நவருமா, நீனே உனக்கு பிரியா இருக்க டைம்ல வீட்டில் வந்து பேசு, ஃப்ரெண்ட்ஸ் ஆகு, சரியா? இப்போ நேரமாவது கொஞ்சம் வழி விட்றியா? என்னாச்சு இப்படி திட்டுற? சரி போ போ, இன்னும் 5 நிமிஷத்துல அங்கே இருப்பேன் பாரு. நீ வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வழிய விடு. ஏட்டி லைலா, முதல்ல ஆரத்தி எடுத்த பிறகு கதவை டாப்பா போட்டுருடி, இல்லைனா வெளியே கூட பூட்ட போட்டுரு. இவன் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா, இல்லைனா சரியா? சரி சரிம்மா. சுப்பிரமணியண்ணா, உங்கள் ஒய்ஃப் கூட நான் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகணும். நான் வரேன், நீங்கள் பார்த்து போங்க முன்னாடி. ஆச்சி 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். வா வா,
கதவு திறந்து தானே வருவேன். பங்கஜ ஆண்டிக்கு எப்பயும் ஒரே ஃபன்னு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கேள்வி என்னென்னா, இன்றைய எபிசோடோட நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணால் உங்களது பேர் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாசிக்கப்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.